கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய விவகாரத்தில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியல் செய்வதாக மனோகர்லால் கட்டார் கூறியிருக்கிறார். விவரங்களோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் விவரம் என்ன? தேவபிரியன், குறிப்பாக கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய அரசு அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென்று நிராகரிக்கப்பட்டது. அதற்கான பல்வேறு காரணங்களை மத்திய அரசு தெரிவித்து வரக்கூடிய நிலையில குறிப்பாக ஊரக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோகர்லால் தற்போது தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டி தற்போது அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக மெட்ரோ பாலிசி 2017 அப்படிங்கிறது மெட்ரோ ரயில் போன்ற மிகுந்த செலவான ஒரு திட்டத்தை வடிவமைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதாகும். ஆனால் இதில் தவறான தகவலை கொடுப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில மனோகர்லால் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் என்ன என்பது குறித்தான அந்த பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கோயம்புத்தூர்ல அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெட்ரோ பாதையினுடைய நீளம் குறைவாக இருந்தாலும் சென்னையில பயன்படுத்தக்கூடிய மக்களை விட அதிக அளவு கோயம்புத்தூரில் பயன்படுத்துவார்கள் என்ற டிராபிக் ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவறான தகவலாக தற்போது மத்திய அரசு அதை சுட்டிக்காட்டிருக்கிறது. அதே போல சராசரி பயண தூரம் மற்றும் சாலையில் பயணிக்கக்கூடிய வேகம், மெட்ரோ ரயில் வேகம் ஆகியவற்றை கணக்கீடு செய்கின்ற போது மாடல் ஷிப்ட், அதாவது மக்கள் அதிக அளவுல மெட்ரோவுக்கு மாறுவார்கள் என்ற கணிப்பும் தற்போது மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கோவையை பொறுத்தளவிற்கு 7 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கக்கூடிய அந்த இடத்துல சரியான பாதை இல்லை. அந்த இடத்துல அந்த பகுதியில குறிப்பாக இந்த மெட்ரோனுடைய நிலையங்கள் அமைப்பதில் சவாலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரைக்கான அந்த திட்டத்துல ஏற்கனவே தமிழ்நாடு அரசே பஸ் டாரிஃப் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் பொருத்தமானது என்று தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மதுரைக்கான மெட்ரோ திட்டமும் தேவையில்லை என்ற அடிப்படையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையும் இதுல சுட்டிக்காட்டி குறிப்பாக அந்த உள்ளூர் திட்ட பகுதியின் அடிப்படையில 7.7 லட்சம் மக்கள் மட்டுமே மெட்ரோ பயணத்திற்கான கணிப்புகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்களை மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பதிவிற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோகர்லால் தற்போது அந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.